மிருகசீரிஷம். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான அதிதேவதை வந்து யார், அவங்க என்ன மாதிரியான குறியீடுகள் வந்து பயன்படுத்தலாம், அதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் சார்? இவர்களுக்கு வருமுன் உணரக்கூடிய அந்த சக்தி, அந்த ஞானம், இது இயற்கையாகவே இறைவன் இவர்களுக்கு வழங்கியது. எவ்வளோ பெரிய சிரமத்தில் இருந்தாலும் சரி, அந்த சிவபெருமானை வழிபாடு செய்வர்களுக்கு அத்தனை பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தகரமான யோக வாழ்வு காத்திருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான. இப்போ இந்த திருவாதிரையோட தனித்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சொல்லணும்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான நல்ல கேடர்லாம் ஒரு நல்ல மிகப்பெரிய உயர்ந்த பதவியை அனுபவிக்கிறதுக்கு சனி பகவானுடைய ஆளுமை நிறைந்த நட்சத்திரமாக பூச நட்சத்திரம் இருக்குது. அப்போ இந்த குறியீடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ அல்லது பூச நட்சத்திரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கோ, ஸோ ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து எந்த நட்சத்திர நாளை வந்து பயன்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் இருக்கும்? புதனோட ஆதிக்கம் வலிமை பெற்றவர்களோ அல்லது அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகமோ. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து தினந்தோறும் ஒரு புதுமையான வீடியோவாக நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு ஸ்ரீவர்ஷன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு சில குறியீடுகள் இருக்குது. ஒரு சில நட்சத்திர நாளில் தான் வந்து வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து பொதுவாக இருக்குது. இப்போது அஸ்வினி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் வந்து போய் வழிபாடு பண்ணுவாங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம்னாலுமே அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கான ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகலையே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் இதில் வந்து வேறு ஒரு சூட்சமும் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து அவங்களோட சுய ஜாதகத்தில் அவங்களுக்கு என்ன நட்சத்திரம் வந்து பாசிட்டிவாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மிருகசீரிஷம். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான அதிதேவதை வந்து யார், அவங்க என்ன மாதிரியான குறியீடுகள் வந்து பயன்படுத்தலாம், அது வந்து எப்படி பயன்படுத்தலாம் சார்? இப்போ மிருகசீரிஷம் அப்படிங்கிறது ஒரு செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற வலிமை பெற்ற ஒரு நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷம் இதனுடைய குறியீடாக மான் தலையை நம்ம வெளிப்படுத்துவாங்க. இந்த மான் தலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, எப்படி ஒரு நளினமாக, மான் எப்படி ஒரு நளினமாக அழகாக ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மையில் இருக்கும். அதேமாரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நளினமான தன்மை, ஒரு நேர்த்தியான தன்மை, ஒரு கவர்ச்சியான தன்மை, இது எல்லாத்தையுமே இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் தனக்குள்ளே கொண்டு இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நாசுக்காக சொல்லி மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க யாருமே கிடையாது. அதுமாரி பொருளாதார வளர்ச்சியை முழுமையாக சுவீகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு இயற்கையாகவே உண்டு. இது சோமா அப்படிங்கிறது தான் அதிதேவதை. சோமா அப்படிங்கிறவர் தான் அதிதேவதையாக வருவார். இது வந்து நமக்கு சோமா அப்படின்னாவே இந்த இடத்துல வந்து செவ்வாயோட ஆதிக்கத்தை இது மேம்படுத்தும். அப்போ இந்த இடத்துல வந்து இவர்கள் செவ்வாய்க்கு உண்டான போர் குணத்தையும் வெளிப்படுத்துவாங்க. ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து கடைசி எண்டு வரைக்குமே தன்னுடைய ஆளுமையை செலுத்தணும். எக்காரணத்தை கொண்டு தன்னுடைய நிர்வாகத்திறன் மூலமாக நாம் மற்றவர்களுக்கும் உதவணும், நம்மளும் அதனால் பயனடையணும் அப்படிங்கிற அந்த பரோபகரமான மனநிலையை இவங்க பெற்றிருப்பாங்க. பிரதிபலன் பாராமல் மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அதிர்ஷ்டமாக பெற்றவர்களும் உண்டு, பிறந்தவர்களுக்கும் இது நிச்சயமாக வந்து சேருங்க. மேலும் இவர்கள் வந்து எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணிப்பார்கள். இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இவர்களுக்கு வருமுன் உணரக்கூடிய அந்த சக்தி, அந்த ஞானம், இது இயற்கையாகவே இறைவன் இவர்களுக்கு வழங்கியிருப்பார். இதன் மூலமாக வரக்கூடிய இன்னல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை முறையாக உணர்ந்து அதற்கு சரியான ஒரு நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கையாக செய்யக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையுமே மிக சரியாக கையாள்வார்கள். யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் தர்ம நியாயத்தை கரெக்டாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் வலிமையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து என்ன மாதிரியான குறியீடுகள் வந்து பயன்படுத்தணும், அதை வந்து எப்படி பயன்படுத்தணும் சார்? நிச்சயமாக இப்போ வந்து இந்த மிருகசீரிஷத்தில்
பிறந்த அன்பர்களோ அல்லது மிருகசீரிஷம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அன்பர்களோ மான் சின்னங்களை வந்து அதிகமாக பயன்படுத்தி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனவர்கள் நிறையா உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஜான் டீர்னு சொல்லிட்டு ஒரு டிராக்டர் கம்பெனி, அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இதை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய சக்ஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். இது அதிர்ஷ்டம் தர மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறுவாங்க, உலக புகழ் பெறுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இந்த மான் என்ற சின்னம், மான் தலை என்ற சின்னம் வந்து இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்தவர்களுக்கு ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தரும். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் இது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து எந்த கிரகம் வந்து ஆளுமை செய்யும் சார்? மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவான் தான் ஆளுமை செய்கிறார். முழு முதற் மங்களகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் தான். இப்போ சில நேரங்களில் இந்த செவ்வாய் பகவான் ஒருவருக்கு யோகத்தை தரக்கூடிய நிலையில் இருந்ததுன்னா என்ன மாதிரியான சுபயோகங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த லேண்ட் லார்டுன்னு ஒரு பொசிஷன் இருக்குது. நிறைய நில, இடம், பொருள் இது எல்லாத்தையும் பெரிய அளவில் சேர்த்துறது. லேண்ட் லார்டுனா நிறைய இடம், 100 ஏக்கர் 200 ஏக்கர் அந்த மாதிரியான ஒரு சொத்துக்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரமாக இந்த மிருகசீரிஷம் இருக்கும். ஸோ இந்த ஜாதகத்தில் இது அதிர்ஷ்டம் தர மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் இவர்களாக தான் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு போகும். நம்ம ஜாதகத்தில் நம்ம அந்த நட்சத்திரம் பிறந்திருந்தாலும் சரி, பிறக்கலினாலும் பரவாயில்ல, அது அதிர்ஷ்டம் தர மாதிரி இருந்ததுன்னா இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு போனாங்கன்னா நிச்சயமாக அதில் கூடி கட்டி பறப்பாங்க. இந்த ரியல் எஸ்டேட்டில் அந்த தொழிலில் இவர்களுக்கு தனித்துவமான வெற்றிகளை தன்னிறைவாக அதிர்ஷ்டகரமாக வாரி வழங்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான. ஸோ மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க வந்து எந்த நட்சத்திர நாளை வந்து பயன்படுத்தணும் சார்? இந்த நட்சத்திர நாளில் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யம் சம்பத்து கிடைக்கும் அப்படின்னா அது என்ன நாள்? மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக அமைவது வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம். ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தருங்க. அதேமாதிரி அஸ்வினி நட்சத்திரமும் ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தரும். மூல நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த நட்சத்திரமும் இவர்களுக்கு அற்புதமான மாற்றங்களை தரும். இந்த 3 நட்சத்திரங்களை, இந்த கேது பகவானுடைய 3 நட்சத்திரங்களை இவங்க பயன்படுத்தும் பொழுது மிகப்பெரிய யோகசாலியாக திகழ்வார்கள். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தை அதிர்ஷ்டகரமாக பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஜென்ம நட்சத்திரமாக பெற்றவர்களாக இருந்தாலும் சரி. ஸோ அடுத்தா வந்து திருவாதிரை. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களோட குணம் வந்து எப்படி இருக்கும்? அவங்களுக்கான குறியீடுகள் என்ன சார்? அவங்களுக்கு உண்டான அதிதேவதை யார்? ருத்ரன் அப்படிங்கிற தெய்வத்தை அதிதேவதையாக கொண்ட திருவாதிரை நட்சத்திரம் நம்மளுக்கு நீர்த்துளியாக இருக்கும். இப்போ ஒரு பனி புல்லில் ஒரு மேலே இருக்க டைமண்ட் மாதிரி ஒரு நீர்த்துளி இருக்கும், பனித்துளி. அதுதான் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தோட குறியீடு. இப்போ இந்த நட்சத்திரம் இந்த பன்னீர் துளி அல்லது கண்ணீர் துளி இந்த மாதிரி நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்கலாம். இந்த நீர்த்துளியாகப்பட்டது ஒருவருக்கு சிரமமான காலகட்டத்தில் கண்ணீர் துளியாகவும், ஆனந்தகரமான ஒரு சூழ்நிலையில் ஆனந்த கண்ணீராக, அதாவது பன்னீர் துளியாகவும் மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வலிமை பெற்றது இந்த திருவாதிரை நட்சத்திரம். இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தர மாதிரியான ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சம்மந்தப்பட்ட நபரை யாரெல்லாம் போய் சந்திக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு அது ஒரு ஐடியா கேட்குறாங்க, ஒரு ஆலோசனை கேட்குறாங்க, அல்லது அவரை சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அத்தனை பேருக்கும் ஆனந்த கண்ணீர் வரும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில் பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டு. உணர்ச்சி பூர்வமாக சம்மந்தப்பட்ட நபரை ஒரு வெற்றிகரமான மனிதராக மாற்றக்கூடிய வலிமை இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டு. குறிப்பாக இந்த இறை வழிபாட்டிலையும் இந்த திருவாதிரை நாளை ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்வாங்க. திருவாதிரை களின்னு சொல்லுவாங்க, சிவபெருமானுக்கு படைத்து அதை வழங்குவார்கள். ஒரு அற்புதமான நிலை. எவ்வளோ பெரிய சிரமத்தில் இருந்தாலும் சரிங்க, இந்த திருவாதிரை வழிபாடை செய்து அந்த சிவபெருமானை வழிபாடு செய்கிறவர்களுக்கு அத்தனை பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தகரமான யோக வாழ்வு காத்திருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இப்போ இந்த திருவாதிரையோட தனித்தன்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து இது முழுமையான அதிகார பதவியை குறிக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். இதனுடைய சின்னம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் துளி தான். இப்போ இந்த பன்னீர் துளி அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு வேலை செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலுக்கும் இதுதான் ஆதிபத்தியம் வாங்குங்க. இப்போ இந்த லிக்விட் ஃபார்மேட்டடாக இருக்கக்கூடிய அன்னன்னைக்கு அழியக்கூடிய உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயமோ அல்லது ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்ட விஷயமோ இதெல்லாம் தொழிலாக செய்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ராஜயோக வாழ்க்கை கொடுக்கும். இப்போ திருவாதிரை நம்ம ஜாதகத்தில் அதிர்ஷ்டமாக இருக்குது, அல்லது நான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னாவே இவர்கள் இதற்கெல்லாம் சரியாக பொருந்தி போகக்கூடிய ஆட்கள். வியாபாரத்தை பெரிய லெவலில் பன்மடங்கு விருத்திகரமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்தவர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்குமே இடம் கிடையாது. ஸோ இந்த திருவாதிரையை
ஒருவருடைய சுய ஜாதகத்தில் வலிமை தரக்கூடிய நிலையில் இருந்தது என்றால் அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய உச்சநிலையை ஆன்மீக ரீதியாகவும் அடைவாங்க, பொருளாதார ரீதியாகவும் அடைவாங்க, இல்லற வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் அடைவாங்க. தன்னுடைய சமுதாயம் சார்ந்த விஷயங்களில் அல்லது பொதுமக்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு பேர் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து இந்த நட்சத்திர நாளில் அவங்க வந்து வழிபாடோ இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலுமே இந்த நட்சத்திர நாளில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னா நீங்கள் என்ன நாள் சொல்லுவீங்க சார்? பொதுவாகவே திருவாதிரை நட்சத்திரம் நல்லா வலிமையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திருவாதிரை, விஷாகம், சதயம் இந்த 3 நட்சத்திரங்களை பயன்படுத்தும் போதே மிகப்பெரிய சக்ஸஸ் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. மேலும் பர்டிகுலராக இந்த ராகு காலத்தை இவங்க பயன்படுத்துவோம். இந்த ராகு காலத்தை இவர்கள் பயன்படுத்தும் பொழுது இவர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி வரும். ஏன்னா இந்த திருவாதிரை வலிமையாக இருக்குது, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தாலோ அல்லது திருவாதிரை வலிமையாக இருக்குது அப்படின்ட்டாவே அவங்களுக்கு ராகு பகவான் 100% நன்மையை தர ஆரம்பிச்சிருவார். ஸோ அப்போ வந்து இந்த ராகு காலத்தை பயன்படுத்தினா கூட இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். பர்டிகுலர் இவங்க ராகு காலத்தில் ஒரு காரியம் செய்வாங்க, அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிடும். இந்த அமைப்பு வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக நம்ம கருத்தில் எடுத்துக்கலாம். ஸோ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த கிரகம் வந்து ஆளுமை பண்ணும் அப்படின்னா நீங்கள் எந்த கிரகத்தை சொல்வீங்க சார்? ராகு பகவான் தான் திருவாதிரை நட்சத்திரத்தை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாக தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராகு பகவானுடைய நாக தேவதை வழிபாடு, நாகர் வழிபாடு இதெல்லாம் மிக சிறப்பாக செய்யும் பொழுது இவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். குறிப்பாக இந்த 5 தலை நாகம்னு சொல்லுவாங்க, அது படமெடுத்து நிற்கக்கூடிய நிலையில் கீழே பெருமாள் அமர்ந்திருப்பார், ஸ்ரீரங்க ரங்கநாதர் இருப்பார். அந்த மாதிரி தெய்வங்களை 5 தலை நாகத்தோடு இருக்கக்கூடிய இது 5 தலையை வந்து நம்ம எந்த மாதிரினா நமக்கு எந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த அப்படின்னா நமக்கு தேவையான அந்த சகல சௌபாக்கியத்தையும் இந்த 5 தலை நாகங்கள் நமக்கு வழங்கும். அப்போ அந்த மாதிரியான வழிபாட்டை இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பான வெற்றிகள் 100% உண்டு. ஸோ அடுத்த வந்து புனர்பூசம். ஸோ புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட குணம் வந்து எப்படி இருக்கும்? அவங்களோட அதிதேவதை யார் சார்? அதிதி என்ற ஒரு அதிதேவதையை தனது தேவதையாக பெற்று புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் வந்து குருவின் ஆதிக்கம் நிறைந்ததாகவும், இந்த அம்புரான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்தில் போருக்கு போகக்கூடிய மன்னர்கள் பின்னாடி அம்புக்கூடுன்னு சொல்லுவாங்க, அந்த அம்புரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு அம்பை பயன்படுத்துகிறாங்க, அது ஒரு வெற்றியை பெற்று தருது. திருப்பி அந்த அம்பை திருப்பி தானே எடுத்து திருப்பியும் பயன்படுத்தி இதில் அந்த அம்புக்கூடில் பயன்படுத்தி திருப்பியும் அது மற்றொரு விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. அப்படி அந்த வெற்றியை வந்து மறுபடி அது தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு உண்டு. அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ அல்லது புனர்பூச நட்சத்திரம் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குதானோ அவர்கள் அனைவருமே வந்து தொடர் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் பெற்றவர்களாக இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம், ஒரு அம்பு எடுத்து கரெக்டாக ஒரு குறிப்பார்த்து ஒரு இலக்கை நோக்கி எரிகிறோம் என்றால் அது அந்த இலக்கை அடைந்து அதை நமக்கு பெற்றுத்தருகிறது என்றால் அவருடைய கூர்மையான அறிவு அந்த இடத்துல பயன்படும். அப்போ அந்த அறிவாற்றலை இது மிகப்படுத்தி ரொம்ப வலிமை சேர்க்கக்கூடிய தன்மையில் இது இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்போ அது பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு அம்பு தான், ஆனால் அது வந்து சகல விதமான விஷயங்கள் நமக்கு பெற்று தந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து அதை நம்ம பயன்படுத்துகிறோம், அது பழுதில்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல அதனுடைய வீரியத்தின் தன்மையை இந்த இடத்துல வெளிப்படுத்துது. அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த புனர்பூசத்தை சார்ந்தவர்கள், வலிமையாக இருக்கக்கூடிய நபர்கள். ஒரு ஜாதகத்தில் புனர்பூசம் நல்லா வலிமையாக இருக்குதுன்னு வச்சுங்க, அவங்க மட்டும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் டப்புன்னு படிப்படியாக முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த தோல்விங்கிறதே அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. அது வலிமையாக இருந்ததுன்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிலையில் இருந்தது. மேலும் புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இது மேலும் ஒரு சுபயோகங்களை தரக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். இவர்களுக்கு வந்து அந்த குறிக்கோள் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணியமாக நடந்துக்குவாங்க. தன்னுடைய குறிக்கோளை அடைவதற்காக எவ்வளோ பெரிய முயற்சியும் எடுப்பாங்க, எவ்வளோ பெரிய உழைப்பையும் வெளிப்படுத்துவாங்க. காத்திருக்கக்கூடிய அந்த நேரம் அப்படிங்கிறது மிக சிறப்பானதாக இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரங்காலம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த நேரங்காலத்துக்காக வெயிட் பண்ணி அந்த காரியத்தை 100% சாதிப்பாங்க. அப்படிப்பட்ட தன்மை இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு உண்டு. மேலும் வந்து குருவோட ஆளுமை நிறைந்திருக்கிறதுனால இவர்களுக்கு அறிவாற்றல் மிதமிஞ்சி அளவில் செயல்படும். இங்கே அந்த அறிவாற்றலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவர்களை சார்ந்தவர்களும் முன்னேறுவாங்க, இவர்களும் முன்னேறுவாங்க. அதேமாதிரி அனைவருக்கும் ஒரு படிப்பினையாக செயல்படக்கூடிய தன்மை இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு தான் நிச்சயமாக உண்டு.
ஓகே. ஸோ இப்போ புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த குறியீடு சொன்னீங்கல்ல, அந்த அம்புரான்னு சொன்னீங்கல்ல, ஸோ அந்த குறியீடு மட்டும்தான் பயன்படுத்தணுமா இல்லை வேறு ஏதாவது குறியீடுகள் அவங்களுக்கு இருக்கா சார்? புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த அம்புரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தலாம். அல்லது புனர்பூஷன் நம்ம ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னாலும் இந்த அம்புராவை பயன்படுத்தலாம். இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த புனர்பூசம்னாவே அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அந்த சின்னமாக, அந்த லோகோவாக அந்த அம்புரா நிச்சயமாக அமையும். அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராமர் பிரானுடைய படத்தை நிறைய பயன்படுத்தலாம். ஏன்னா அவர் வந்து அந்த அம்புராவோட வில்லம்போடு இருப்பார். இப்போ அந்த சின்னத்தை அவர்கள் பயன்படுத்த அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கும். பர்டிகுலர் இந்த ராமர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இந்த புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழிபாடு முன்னெடுக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை அதிர்ஷ்டம் நிறைந்ததாக நிச்சயமாக இருக்கும். ஸோ புனர்பூசம் நட்சத்திரத்துக்காரங்க வந்து எந்த நட்சத்திரத்தினால வந்து பயன்படுத்தணும் சார்? புனர்பூச நட்சத்திரத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் இந்த செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தை ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தலாம். சித்திரை, மிருகசீரிஷம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தை பயன்படுத்தும் போது இவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் ரொம்ப பாசிட்டிவாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. செவ்வாயுடைய நட்சத்திரமாகப்பட்ட மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் பயன்படுத்தும் போது ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். ஓகே. புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து இந்த கிரகம் வந்து ஆளுமை செய்யும் அப்படின்னா என்ன கிரகம்? குரு பகவான் தான். அவர் வந்து இந்த புனர்பூச நட்சத்திரத்தை ஆளுமை செய்கிறார். எல்லா சிவஸ்தலங்களிலும் நிச்சயமாக தென்முக பரமன் என்று தட்சிணாமூர்த்தி இருப்பார். ஸோ அவரை வழிபாடு செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிலையிலையோ அல்லது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோ தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய செய்ய இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது 100% வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இவர்கள் கல்வியில் மேம்பட்ட உயர்ந்த நிலையை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை, முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரியான ஒரு நல்ல கேடர்லாம் ஒரு நல்ல மிகப்பெரிய உயர்ந்த பதவியை அனுபவிக்கிறதுக்கு இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பான வெற்றியை பெற்றுத்தரும். அரசு துறையில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையோட ஒரு அதிகார பதவியை பெறுவதற்கு இது நிச்சயமாக உதவி புரியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அடுத்த வந்து பூசம். ஸோ பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட குணம் வந்து எப்படி இருக்கும்? அவங்களோட அதிதேவதை யார் சார்? பூச நட்சத்திரம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய ஆளுமை நிறைந்த நட்சத்திரமாக பூச நட்சத்திரம் இருக்குது. இந்த பூச நட்சத்திரத்தோடைய குறியீடாக நாம் எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பசுவின் மடி. பசுவோட மடி தான் வந்து இந்த பூச நட்சத்திரத்தோடைய அறிகுறியாக, அதாவது பர்டிகுலராக குறியீடாக இருக்கிறது. அப்போ இந்த குறியீடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ அல்லது பூச நட்சத்திரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கோ இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசு மடி மாதிரியான ஒரு செயல்பாடுகளை முன்னெடுப்பாங்க. இப்போ பசு எப்படி தனது எஜமானனுக்கு முழுமையான ஒரு நன்றி விசுவாசத்தோடு செயல்பட்டு தனது அந்த தோட்டத்தில் பசும் பொருட்களை உட்கொண்டோ அந்த தன்னுடைய எஜமானுடைய குடும்பம் தழைத்தோங்குவதற்கான ஒரு பாலை தருகிறதோ, அமிர்தம் என்ற ஒரு பாலை தருகிறதோ, அந்த மாதிரியான ஒரு அமிர்தகரமான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்வை மற்றவர்களுக்கு வழங்கக்கூடிய வல்லமை இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உண்டு. மேலும் இந்த பூச நட்சத்திரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கும் இது உண்டு. அப்போது தன்னை சார்ந்திருப்பவர்களை நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய நட்சத்திரமாக இந்த பூச நட்சத்திரம் பார்க்கப்படுகிறது. இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பூச நட்சத்திரத்தை அதிர்ஷ்டகரமாக பெற்றவர்களும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதனையை 100% செய்வாங்க. தன்னை சார்ந்தவர்களை எக்காரணத்தை கொண்டு கைவிட மாட்டார்கள். ஒரு நம்பி போகிறோம் அப்படின்னா இந்த பூச நட்சத்திரத்தை நம்பி போனவர்கள் எந்த காலத்திலும் பாதிக்கப்பட்டதாக சரித்திரம் இல்லை. நல்ல ஐடியா கொடுப்பாங்க. இந்த கன்சல்டேஷன் பண்ணுறது, அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணுறது, ப்ரொஃபஸராக இருக்கிறது, வாத்தியாராக இருக்கிறது, அதேமாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்குகிறது, எந்த ஒரு ஆலோசனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலையுமே இந்த பூச நட்சத்திரத்தினுடைய ஒரு ஆளுமை திறன்கிறது ரொம்ப அற்புதமாக நீண்டு நிற்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே மிக சிறப்பான வருமானத்தை பெறுவாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா இது மகாலட்சுமியோட அம்சம். அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் வெளிப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள், சௌகரியங்கள், செல்வாக்கு, பண வரவு இது எல்லாமே மிக எளிமையாக வந்து சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது வலிமையாக இந்த பூச நட்சத்திரம் இருக்கும் பட்சத்தில். ஸோ இவங்களுக்கு உண்டான ஆளுமை கிரகம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? பூச நட்சத்திரத்திற்கு ஆளுமை கிரகமாக சனி பகவானுடைய நட்சத்திரமாக இது இருக்கிறது.
இங்கே சனி பகவான் தான் முதன்மையான ஒரு ஆளுமை கிரகமாக இந்த பூச நட்சத்திரத்தை ஆட்டுவிக்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது பொதுமக்களை குறிக்கும். அப்போ பூச நட்சத்திரம் அப்படின்னா தனக்காக வாழாமல் பொதுமக்களுக்காக வாழும் பொழுது இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் பன்மடங்கு அதிகரிக்கும். உலகில் உள்ள அனைத்து தொழில்களுக்கும் ஆதிபத்தியம் வாங்குவது இந்த பூச நட்சத்திரத்தோட சனி பகவான் தான். இப்போ ஆளுமை திறன், ஒரு உயிரினத்திற்கு என்ன அடிப்படை தேவை, இந்த கலியுகத்தில் ஒரு மனிதன் எதை பற்றி கொண்டு இருக்கிறான் அப்படின்றால் வயிற்று, அந்த பசியை பற்றி கொண்டு தான் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பசியை தீர்த்து அவனை ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த பூச நட்சத்திரத்துக்கு தான் உண்டு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை. ஸோ சனி பகவான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த ஜீவ வலிமையையும் அல்லது உயிர் ஆற்றலையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய நீண்ட ஆயுளையும் நிர்ணயம் செய்யக்கூடிய தன்மையில் இந்த பூச நட்சத்திரத்தின் வடிவில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மைநிலை. ஸோ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து எந்தெந்த நட்சத்திர நாளை பயன்படுத்தும் போதோ அவங்க வாழ்க்கையில் வந்து இன்னும் மேலே உயர முடியும் சார்? இந்த பூச நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இவர்களுக்கு மிகுந்த ஞானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அறிவாற்றலையும் ரொம்ப அற்புதமாக கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரங்கள் அமையும். இதன் மூலமாக இந்த பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மிகுந்த சுபயோகங்களை பன்மடங்கு அனுபவிப்பாங்க. அந்த சொகுசான யோக வாழ்க்கை வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தையும் இவர்களுக்கு இது வழங்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மைநிலை. பரணி, பூரம், பூராட நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்திற்கு பெரும்பான்மையான சுபயோகங்களை தன்னிறைவாக வாரி வழங்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா ஆயில்யம். ஸோ ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணம் வந்து எப்படி இருக்கும்? அவங்களோட அதிதேவதை யார் சார்? ஆயில்ய நட்சத்திரம் என்றாலே இதனுடைய அதிதேவதையாக நாகதேவதை இருக்கிறாங்க. அப்போ நாகதேவதை அப்படிங்கிறது சர்ப வழிபாட்டை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதற்கு வந்து குறியீடாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலையில் இருக்கக்கூடிய நாகசர்பம், அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய நாகசர்பமாக நீங்கள் எடுத்துக்க. பாதி தண்ணியிலையும் பாதி மேலே தலைப்பகுதி மேலே இருக்கிறதும் கீழே வந்து ஒரு நீரில் இருக்கக்கூடிய நிலையிலையும் இருக்கும். இது எந்த விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்துது அப்படின்னா, இந்த ஆயில்யம் என்றால் இது புதனுடைய நட்சத்திரமாக அமையும். இந்த இடத்துல வந்து ஞானத்தின் வெளிப்பாடாக இது வெளிப்படும். இப்போ குண்டலினி சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து ஆன்மீகத்துக்கு மிக முக்கியமானது. கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியாகப்பட்டதை நம்மளுக்கு புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஆக்னேய சக்தி வரைக்கும் இழுத்துட்டு வரக்கூடிய அந்த வலிமை இந்த ஆயில்ய நட்சத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்புக்கு தான் உண்டு. இது வந்து கருமையத்தின் பதிவிலிருந்து கருமையத்தில் சுருண்டு இருக்கக்கூடிய பாம்பு எப்படி படமெடுத்து மேலே வந்து இந்த புருவ மத்தியில் நிற்கிதோ அந்த மாதிரியான ஒரு தன்மையில் ஆன்மீக ரீதியான வெற்றியை கொடுக்கறதுக்கும் ஒரு மனிதனின் பிறவி ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு. இப்போ ஒரு மனுஷன் எதுக்கு பிறந்தான், என்னது உனக்கு என்னவான வாழ்க்கை என்ன, உன் ஜாதகம் வழங்கி இருக்கக்கூடிய யோகம் என்ன, அவயோகம் என்ன, நீ எந்த மாதிரியான சிரமப்படுவ, எந்த மாதிரியான ஒரு வெற்றிகளை பெறுவாய், அதிர்ஷ்டங்களை பெறுவாய், எந்த மாதிரியான அரசு ஆதாயங்களை பெறுவாய், எந்த மாதிரியான ஒரு வெற்றிகளை நீ உன்னுடைய சுயதமாக சுகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஆயில்ய நட்சத்திரம் தான் முடிவு செய்யுது. ஏன்னா இந்த குண்டலினி சக்தியை அதுதான் இயக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை. ஸோ இந்த கருமையத்தில் சுருண்டிருக்கக்கூடிய குண்டலினி சக்தியாகப்பட்டது ஆக்னேய சக்கரத்துக்கு வரும்பொழுது தான் அந்த சம்பந்தப்பட்ட ஜீவன் ஆன்மீக வாழ்விலும் முக்தி நிலையை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை அது பெறும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இல்லைன்னா அது திருப்பி மறுபிறவி எடுத்து அந்த வாழ்க்கையை திருப்பி தனதுக்கு சுருக்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அப்போ அந்த மனித பிறவி பரிபூரணத்துவம் அடைவதற்கான வாய்ப்பை இந்த ஆயில்ய நட்சத்திரம் தான் வழங்கும். இது வந்து நாகசர்ப்பம் தான் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. மேலும் இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தங்களுக்கு அதிர்ஷ்டம் தருது அல்லது அந்த நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புறன்பட்ட கருத்துக்களில் ஈடுபாடே இருக்காது. தெளிவான விஷயங்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடுவாங்க. எதை செஞ்சாலும் உறுதியாக சுய கட்டுப்பாடோட அந்த ஆசிலேஷன்னு ஒரு மனநிலை இல்லாமல் உறுதியான மனப்பான்மையோட தைரியமாக தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்தை எதிர்கொள்வாங்க. ஏன்னா இவங்களுடைய வெற்றி இவங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்ணுக்கு முன்னே இவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் இவர்களுக்கு வந்து தெரியும். அப்படிங்கிறதுனால இவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். அந்த பயமுங்கிறதே இருக்காது. தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சியோடு போராடி வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸெல்லாம் அடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தன்னை சார்ந்தவர்களை ஏதாவது ஒரு வகையில் உத்வேகப்படுத்துவார்கள். நீங்கள் வந்து இந்த விஷயத்தை செய்யுங்க, சிறப்பாக வருவீங்க, இந்த விஷயத்தை செய்யுங்க, வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவீங்க. அப்படி
சரியான ஒரு ஆலோசனையை தருவதில் இவர்கள் வல்லவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மையை வெளிப்படுத்தும். இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் ரொம்ப சமர்த்தர்களாக இருப்பாங்க. இதனால் சில பேருக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ அதனால தான் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் ஒதுக்கி வச்சது. ஏன்னா நம்மளுக்கு ஐடியா சொன்னால் யாருக்குமே பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கும். ஸோ அதனால் இவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பவர்கள் அனைவருமே வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக 100% அடைவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதேமாதிரி நல்ல ஆன்மீக குருவாக பரிணமிப்பதற்கு, இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாமே உணர்ந்து கொள்வதற்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரம் தான் அடிப்படை காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு வந்து எந்த கிரகம் வந்து ஆளுமை செய்யும் சார்? ஆயில்ய நட்சத்திரத்தை ஆளுமை செய்யக்கூடிய வல்லமை ராகு பகவானுக்கு தான் உண்டு. ஸோ இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனோட ஆதிக்கத்தில் நிற்கிறாரு. இருந்தாலுமே கூட இவர் ராகுவோடைய ஆளுமை திறனோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய போது தான் மிகப்பெரிய சக்ஸஸ் பெறுவார். புதன்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம், அறிவாற்றல் இது எல்லாத்தையுமே முழுமையாக செயல்படுத்துகிறவர். மேலும் இந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களோ, அதேமாதிரி இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, அல்லது இந்த கணினி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, ஒரு விஷயத்தை அடுத்த செகண்டு உணரக்கூடிய ஒரு வாய்ப்போ, இதெல்லாம் வந்து இந்த புதனோட ஆதிக்கம் பெற்ற ஆயில்ய நட்சத்திரத்துக்கு தான் உண்டு. ஸோ இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் இயங்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ புதன் தான் இந்த நட்சத்திரத்தை மிக சிறப்பாக ஆளுமை செய்வார். ராகு இதுக்கு உதவி செய்வார். ஸோ ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து எந்த நட்சத்திர நாளை வந்து பயன்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் இருக்கும் சார்? நிச்சயமாக இந்த புதனோட ஆதிக்கம் வலிமை பெற்றவர்களோ அல்லது அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகமோ ராகுவின் நட்சத்திரத்தையே பயன்படுத்தலாம். திருவாதிரையை பயன்படுத்தலாம், சுவாதியை பயன்படுத்தலாம், சதய நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம். இந்த 3 நட்சத்திரங்களை பயன்படுத்தும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத ஒரு புதிய வெற்றிகளும் மாற்றங்களும் ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகளும் ஒரு தன்னிறைவாக வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயமாக இருக்கும். ஸோ இவர் ராகுவின் நட்சத்திரமாகப்பட்ட இந்த 3 நட்சத்திரங்களை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப சக்ஸஸ் ஆகும். அதில் ஒன்றும் மாற்றம். ஸோ தொடர்ந்து ஒரு நட்சத்திரத்துக்கு உண்டான குறியீடுகள், அதை வந்து எப்படி பயன்படுத்தணும், அதிதேவதை யார், அப்புறம் எந்த நட்சத்திர நாளை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் மற்ற நட்சத்திரத்தோட டீட்டெயில்டான ஒரு பதிவை பார்க்கலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள்.